இளைஞர்கள் மக்கள் 5ல் 2 பேர் மோடியை வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் அப்படின்றது தான். இது வரைக்கும் இப்படி ஒரு மோடி எதிர்ப்பாலை இந்த நாட்டில் இருந்தது இல்லை. ஜூலை 20ஆம் தேதி அவர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற போது காவல்துறையை வைத்து அடித்து நொறுக்கி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அல்லவா? அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று 58 விழுக்காடு மக்கள் கேட்கிறார்கள். 38 விழுக்காட்டு மக்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு அரசியல் கட்சியாக ஆவதை ஆதரிக்கிறார்கள். இதுதான் மோடிக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம். அதாவது மக்கள் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து விட்டார்கள். எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு மோடி அரசின் மீது ஒரு வெறுப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே. சி ஓட்டர் நேஷன்ஸ் மூட் என்ற பெயரில் இந்த கணத்தில் நமது நாட்டு மக்கள் என்ன சிந்திக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் தொலைபேசியின் வாயிலாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு சர்வே முடிவை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னம்னா, அவங்க சர்வே பண்ண அந்த இளைஞர்கள் மக்கள் 5ல் 2 பேர் மோடியை வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் அப்படின்றது தான். இது வரைக்கும் இப்படி ஒரு மோடி எதிர்ப்பாலை இந்த நாட்டில் இருந்தது இல்லை என்று சொல்லிவிட்டு, அதற்கு காரணம் இது இப்போ சமீபத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிச்ச காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த டெல்லி போராட்டம் தான், ஜந்தர் மந்தர் நடந்துச்சு அந்த டெல்லி போராட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த போராட்டக்காரர்களின் மீது கடந்த 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதி அவர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற போது காவல்துறையை வைத்து அடித்து நொறுக்கி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அல்லவா? அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று 58 விழுக்காடு மக்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, 38 விழுக்காட்டு மக்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு அரசியல் கட்சியாக ஆவதை ஆதரிக்கிறார்கள். இதுதான் மோடிக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம். 38 விழுக்காட்டினர், அங்க 40 விழுக்காடு வந்துட்டு அதிருப்தி, எதிர்ப்பு. இங்க 38 விழுக்காட்டினர் வந்துட்டு சிஜேபிக்கு ஆதரவு. ஆக இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சர்வே இதெல்லாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடா எடுக்கக்கூடியதா உண்மைதான். ஆனா கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆளுங்கட்சியை கூட இப்படி எல்லாம் செய்யறது உண்டு. அவங்களுடைய வேலை அதான், சி ஓட்டருடைய வேலையெல்லாம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஒரு கோணத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, உள்ளபடியே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஜந்தர் மந்தர்ல முன்னெடுத்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு நாட்டு மக்களிடையே மோடி அரசுக்கு எதிரான ஒரு எதிர்கருத்தை, ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான். அது பீகார்ல கூட அதுக்கு அந்த அதே நேரத்தில் பீகார்லயும் போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அங்கேயே ஒடுக்கப்பட்டது, தடியடி பிரயோகம் நடந்துச்சு. ஒருத்தர் AK-47 வச்சு சுட்டாரு, இப்படிலாம் இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு தேர்தலில் அங்க வந்துட்டு ஜன்ஸ்வராஜ் கட்சியினுடைய தலைவர், அவரு அதான் தேர்தல் வியூக விஞ்ஞானி பிரசாந்த் கிஷோர், அவருடைய கட்சி சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 7700 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்ப பிரசாந்த் கிஷோரே அந்த இடத்துல இடைத்தேர்தலில் நின்னாரு. ஏன்னா அங்க போட்டியிட்டு பண்ணவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. ஸோ பிஜேபிக்கு ஸ்ட்ராங்கான அந்த தொகுதி. அதில் பிரசாந்த் கிஷோர் 64,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. சட்டப்பேரவை தேர்தலப்ப வெறும் 7700 ஓட்டு வாங்கின அந்த கட்சி இப்பொழுது 64,000 ஓட்டை வாங்கி 19,000 வாக்கு வித்தியாசத்துல பாஜக வேட்பாளர் தோற்கடிச்சு. ஸோ இதை வந்துட்டு ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இது பிரசாந்த் கிஷோருடைய பரப்புரை எதுவும் இல்லை, இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான். அதாவது மக்கள் மாற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து விட்டார்கள் அப்படின்றதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மை. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு மோடி அரசின் மீது ஒரு வெறுப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. அது எரிபொருள் சிக்கலா இருந்தாலும் சரி, கடன்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் விலைவாசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறம் எல்லாமே அந்த நெகட்டிவ் சைடு. அதன் விளைவு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டத்துக்கு அந்த அளவுக்கு ஆதரவு பெருகிச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் to 5 லட்சம் பேர் ஜந்தர் மந்தர்ல கூடியிருக்கிறாங்க இரவு நேரங்கள் எல்லாம். அவங்களுக்கு உணவெல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் கூட சிலர்லாம் வந்துட்டு அது வெளிநாட்டு பணம் ஆய்ப்பு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அவங்களும் அந்த போராட்டம் முடிச்சுட்டு அந்த இடத்துல கரையறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த இடத்துல சுத்தம் பண்ணிச்சுட்டு தான் போனாங்க. ஸோ அவங்கள டெரரிஸ்ட் அது இது போடலாங்க மாவோயிஸ்ட்லாம் சொல்லிக்கிள்ளி அவங்கள ஒன்றும் பேச முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டாங்க.
ஸோ இது எல்லாம் அந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக நம்மளுக்கு மோடி அவசியம்? இந்த மாதிரி மக்களை கொல்லக்கூடிய ஒரு தேர்வை வைத்து எம்பிபிஎஸ்க்கு அனுமதிக்க வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படணும் நம்ம பிள்ளைங்க அப்படின்னா எதுக்கு இந்த அரசு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. லிட்டரலாக சொல்ல போனோம் அப்படின்னம்னா மோடி அவருடைய முடிவு நீட்டு தேர்வு தான் எழுத போகிறது. நீட்டு தேர்வு எழுதுறவங்களுடைய விதி முடிஞ்சிச்சு. நீட்டு தேர்வு மோடியினுடைய விதியை எழுதி கொண்டிருக்கிறது. இதுதான் நடக்கிறது. எதிர்காலத்தில் இன்னும் பல மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்பு தொடரலை. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.